என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மன கவலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதை நினைச்சு நீங்க வந்தீங்களோ அதுக்கு நேர் மாறாக நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வீங்க. இருள் நிறைந்த உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே முறியடித்து ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனி உங்கள் குடும்பத்தில் என்னாலும் சந்தோஷம் சமாதானம் இருப்பதாக. ஆமேன். கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்க பாடல் தாளிலே கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது எது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது எது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஊழியத்தை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். இயேசுவை நாம் துதிக்கும் பொழுது முதல்ல நம்முடைய வாழ்க்கையில பயமே வராது சிஸ்டர். ஏனென்றால் வேதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்னைக்கு இந்த துதிக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்திருக்கிற குடும்பத்துல வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு, எதை குறித்தும் நீ பயப்படாதே. என் சகோதரியே, எதை குறித்து நீ பயப்படாதே. அருமை தாய்மார்களே, எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து உனக்கு செய்யும் காரியங்கள் மிகவும் பெரிதாக இருக்கும். நீ பிரியமானவள், நீங்கள் பிரியமானவர்கள். பயப்படாதே, நீ பிரியமானவள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ண போகிறேன், சகாயம் செய்ய போகிறேன்.
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, நம்பிக்கையோடு படிப்போமா. பயமே என் வாழ்வில் இனி ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்ற தெய்வம் தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எதனால் உன் உறக்கம் கெடுகிறது, எதனால் உன் தூக்கம் கெடுகிறதுனா சொல்லுகிறது தோல்வி பயம். தோல்வி பயம். வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, நிறைய காரியத்துல ஜெயம் கொள்ள முடியாம போயிட்டீங்க. இன்னும் அந்த தோல்வி, நான் ஏன் தோற்று போனேன், ஏன் எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்க அப்படியே உங்க வாழ்க்கையில ஒரு சோர்வான நிலையில இருக்கிறீங்க. நீங்க படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், வீட்டில் கூட வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடந்த, ரகசியமாக உனக்கு நடந்த ஏதோ ஒரு காரியத்தில் நீ மனம் உடைந்திருக்கிறாயா, மனம் உடைந்திருக்கிறாயா? உங்கள் குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு காரியத்தினால், அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பர்சனலா இருக்கலாம், கணவருடைய காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம். எந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போனோம்னு சொல்லி இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தோல்விகளை நான் ஜெயமாக மாற்ற போகிறேன். எதெல்லாம் உங்களுக்கு தோல்வி தோல்வி நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உன் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடும், உன் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடும், உன் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லாமல் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லாமல் வேறு நாமமில்லை. யாவே நீரெந்த தெய்வம் தலைமுறை தலைமுறையாய். யாவே நீரெங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை,
என்னை காப்பவர் நீரல்களின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், ஒல்பாவுமேகாவும் மாணவர் இவர், ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பா ஒமேகாவும் மாணவர் இவர், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி நாம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஒரு விசை நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நான் பாவி என்று அறிந்திருக்கிறேன், தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, இறைமகன் கொடுத்திருக்கிற வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது. மாற்றம் வேண்டும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் அல்லவா? சகோதரனே சகோதரனே, யாரெல்லாம் அப்படி விரும்புறீங்க, மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லி மீண்டும் ஒருக்கா இந்த 2 லைனை நாம் எல்லாரும் வாயை திறந்து உற்சாகமாய் படிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி ஆண்டவரே,
உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் வருமனத ஆவியை நீங்க தாருங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனமாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனி நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். காலம் சமீபமாயிற்று, ஆண்டோடைய வருகை சமீபமாயிற்று. அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சீர்பட்டால் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய கசப்பான அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நிறைய காரியங்களில் மனம் கசந்தவர்களாய் அழுது கொண்டிருக்கிறீர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பரிதாபத்தோடு இருக்கிறீர்கள். பிள்ளைகள் பெற்றோருடைய நிலைமையை எண்ணி பரிதாபத்தில் இருக்கிறார்கள். அநேக இடங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அநேக இடத்திலே பிள்ளைகளை பெற்றோர்கள் கைவிட்டு இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றினாலும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சில இடங்கள்ல தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்து விடுதலையே கிடைக்காமல் கடைசி வரை நான் இப்படித்தான் வாழ வேண்டுமா என்று சொல்லி நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருப்பீங்க. நிறைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல், நிறைய குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாமல், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளினால் சோர்வுகள் ஏற்பட்டு கணவன் வேலைக்கு சென்ற பிறகு மனைவி தன்னுடைய நிலைமையை நினைத்து கண்ணீரோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே மனைவி ஒத்து வராமல் கணவன்மார் தங்களுடைய அலுவலகங்களிலே வேதனைப்பட்டு கடைசியில் அவங்க பாவத்திற்கு அடிமையாகி போவதை நாம் பார்க்கிறோம். சமாதானத்தை தேடி, நிம்மதியை தேடி, சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாமோ இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை நோக்கி போகிறதுனால் உங்கள் வாழ்க்கை அழிந்து போகிறது என்பதை மாத்திரம் தீர்மானியுங்கள். உலகமோ, உலகத்தில் உள்ள காரியங்களோ, உலகத்தில் உள்ள எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. எதுவுமே உங்களுடைய துக்கத்தை மாற்ற முடியாது. உலகத்தில் உள்ள எந்த காரியமும் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியாது. இயேசு ஒருவரே கண்ணீரை துடைக்க வல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். அப்படியானால் இந்த மாதத்திலே, இந்த மார்ச் மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பைபிள் வச்சிருக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த பழைய ஏற்பாட்டிலே 835ஆம் பக்கம், 835 835வது பக்கம் வாசிமா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன் போதும். கூப்பிடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், இனி நீ அழுது கொண்டிராய். உன் வாழ்க்கையில இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய காலங்களே உனக்கு என்ன செய்யாது, வராது. நீ அழுதது போதும், உங்கள் கண்ணீரை கடவுள் துடைப்பார். அல்லேலூயா. அப்போ அழுது கொண்டிருக்கிறதான காரியங்கள் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, தரிசனமா வந்திருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றாரு, உன் அழுகையின் காலம் முடிந்தது. ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் அழுகையின் காலம் முடிவடைந்தது. அது எந்த விதத்துல நீங்க வேதனையில அழுது கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காலம் முடிந்தது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, போதும் சிஸ்டர், மெய்யாகவே உண்மையாகவே கர்த்தராகி அவர்ங்கிற இடத்துல இயேசு நம்முடைய பாடுகளை சிலுவையிலே சுமர்ந்து நம்முடைய துக்கங்களையும் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு சுமந்துட்டாரு. இயேசு சிலுவையில நமக்குரிய பாடுகளை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அப்புறம் நீ அழுது கொண்டிருப்பது என்ன? அதுக்கு பிறகு நீ கண்ணீர் வெடித்துக் கொண்டிருப்பது என்ன? நீ துக்க முகமாய் இருப்பது என்ன?
இயேசு சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் சுமந்துட்டாரு. எல்லா துக்கங்களையும் சுமந்து கொண்டார், எல்லா நோய்களையும் சுமந்து கொண்டார். நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுகிற நீங்கள் தொடர்ந்து பாவமான காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்களானால் இயேசு சுமந்து கொண்ட அந்த சிலுவையினுடைய பாரம், இயேசு உங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்திற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடுமே. எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவினுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள், அது தேவையில்லை என்று சொல்லுகிறீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் ஆவியை காலால் எட்டி உதைக்கிறீர்கள், உங்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம், இப்பொழுதும் இருக்கலாம். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் அழுகையின் காலம் இன்றோடு முடிந்தது. ஆமென். அப்ப வேதத்துல சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், ஆனால் இதிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் வேதத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் நல்லாகவே தெரியும். ஆகார் என்ற ஒரு சகோதரி வேதத்தில் ஆபிரகாமுக்கு இன்னொரு மனைவியாக தீர்மானிக்கப்பட்டு சுயத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கிறது, இஸ்மவேல். அதுதான் இப்பொழுது இருக்கிற இஸ்லாமிய சந்ததி. அந்த குழந்தை பிறந்தவுடனே இவங்களுக்குள்ள சண்டை உண்டு, அவ துரத்தி விடப்படுகிறாள். வனாந்தரத்திலே வந்திருக்கும் பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணீர் குடிக்காம இவளும் சாகணும், பிள்ளையும் என்ன செய்யணும், சாகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆமனுக்கு ஒரு சூரிய செடியின் கீழ் அந்த அம்மா போய் உட்கார்ந்துக்கிட்டு பிள்ளையை தூரத்துல போட்டு, என் பிள்ளை சாகிறதே நான் கண்ணால் இனி என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று கதறி அழுது கொண்டிருந்தாள். நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே ஒரு நீரூற்றை திறந்தான் வாசிக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அழுது கொண்டிருந்தது யார்? ஆகார் அழுது கொண்டிருக்கிறார், தன் பிள்ளைக்காக ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்போ தூரத்துல இருந்து அம்பு தூரம் ஒரு 100 அடி 200 அடி தூரத்துல இருந்து என் பிள்ளை அந்த வெயில்ல வனாந்தரத்துல மண்ணில் துடிச்சு சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருந்தா, அந்த பிள்ளையோ தன்னுடைய தாகத்துக்கு தன்னுடைய தேவைக்காக அழுது கொண்டிருந்தது. 2 பேர் சத்தமும் கேட்கப்படுகிறது. பிள்ளைக்காக அழுத ஆகாரின் சத்தமும் கேட்கப்பட்டது, தன் தேவைகளுக்காக அழுத அந்த குழந்தையின் சத்தமும் கேட்கப்பட்டது. இன்னைக்கு இந்த 2 காரியமும் உங்க குடும்பத்தில் நிறைவேற போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர் அழுது கொண்டிருக்கீங்க. பிள்ளைகளுக்குன்னு கல்யாணம் ஆகல, பிள்ளைக்குன்னு குழந்தை பிறக்கல, பிள்ளைக்குன்னு வாழ்க்கையில பிரிவின, கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, பிள்ளைக்குன்னு வேலை கிடைக்கல, பிள்ளையினுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணப்படல, என் பிள்ளைக்கு ஒரு தீராத வியாதி வந்துட்டு எப்படி நான் இதை தாங்கி கொண்டிருக்க முடியும் என்று பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆமென். அதே போன்று பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது, எதை எடுத்தாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் ஆகுது, தொட்டதெல்லாம் எனக்கு ஒரே ஃபெயிலியர் தான், கசப்பா இருக்கு, என் சின்ன வயசுல இருந்தே நான் இப்படித்தான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு என்னென்ன காரியம் என்று தேவை, எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், தேவையானது அது, எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகல, எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும், தேவையானது அது, நான் இவ்வளவு படிப்பு படிச்சுட்டேன், இன்னும் சரியான வேலை எனக்கு கிடைக்கல, நல்ல வேலை வேண்டும், தேவையானது அது. இப்படி வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பையங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் நினைத்து அது கிடைக்காதனால புலம்பிட்டு இருப்பாங்க, சில நேரம் கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்து அழுதுகிட்டு இருக்கோம், ஆம்பளை பையங்க ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்படி பேசிட்டு இருப்பான். இதுல சரியான வழி கிடைக்காம சரியான நண்பர்கள் கிடைக்கலன்னா தவறான வழிக்கு அவன் வழி நடத்தப்படுவான். இன்னைக்கு நிறைய ஆண்கள் பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? சரியான முறையில் ஆலோசனை கொடுக்காம நண்பர்கள்கிட்ட போய் தன்னுடைய காரியங்களை சொல்றதான். நல்ல பெற்றோர் புரிஞ்சுக்கிடணும். தங்களுடைய காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க?
அப்பா அம்மாட்ட கூட பேச மாட்டாங்க, தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட நினைச்சுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. அது நல்ல நண்பனா இருந்தால் நல்ல வழிக்கான ஆலோசனை சொல்லுவான். கெட்ட நண்பனா இருந்தா ஒயின் ஷாப்பு கூட்டிட்டு போயிடுவான். தேவையில்லாத நண்பனா இருந்தா உலகத்துல என்னென்ன தவறான காரியங்கள் உண்டோ அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம். சமீபத்தில் ஒரு சகோதரன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருந்தார். நாங்க ஊழியத்துக்கு போன நாவலூருங்கிற பகுதியில். அப்ப அந்த பையன், எதுக்கு நீ ஜெயிலுக்கு போன? நல்ல அழகா எம்காம் முடிச்ச பையன், எதுக்கு 6 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தேன்னா அழுறான். வாலிப பையன் அழுதுட்டு இருக்கான். ஏன்னா இனிமேல் அவனுக்கு வேலையே என்ன செய்யாது, கிடைக்காது. எங்கேயுமே வேலை கிடைக்காது. ஏன்னா அவனுடைய சர்டிபிகேட்ல சீல் பண்ணியாச்சு, அவன் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்ட்டு. அவங்க அம்மா அழுறாங்க, அவங்க அப்பா அழுறாங்க. சின்ன காரணம் தான். அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அறவே என்ன செய்யல, ஆகல. வீட்டுல எப்பவும் ஒரே சண்டை. அவர் பயங்கரமான குடிகாரர். அவர் பேர் ஆறுமுகம். பயங்கரமான குடிகாரர். ஆகல. ஆனாலும் அவன் தன்னுடைய, அது பாருங்க, ஒத்தைக்கோர் பையன். அந்த பையன் தன்னுடைய கவலைகளை வெளியே போய் என்ன செய்யல சொல்லும் போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லிட்டு வரான். காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லிட்டு வரான். நல்ல நண்பர்கள் யாருமே அவனுக்கு கிடைக்கல. அவன் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, டேய் ஒரு கட்டிங் என்ன செஞ்சுக்கோ, போட்டுக்கோ, எங்க கூட வா, கொஞ்சம் பீர் குடிச்சுக்கோ, உன் மனசு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி கடைசியில குடிக்கிறதுக்கு காசு இல்ல ஆசைப்பட்டு எங்க போய் நின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் நின்னனால சிக்கிக்கிட்டான். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கை என்று இப்படித்தான் பாலடைந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன்னுடைய கசப்புகள், உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீ யார்கிட்ட சொல்லு? கடவுள்கிட்ட சொல்லு. வனாந்திரத்திலிருந்து அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா. 2 பேருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். எண்ணி முடியாததா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு குழந்தையே என் பிள்ளைகளுக்கு கிடைக்கல, என் வாழ்க்கையில சில இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உன் சந்ததியை அது எண்ணி முடியாததா இருக்குமா? அது ஒரு குறை. அது நிமித்தம் கண்ணீர் வெடிக்கிறவங்களுக்கு சந்ததி பெருகணும் அப்படின்னாச்சுன்னா சும்மா பெருகிறோமா? ஒரு குடும்ப வாழ்க்கை அதுக்கு என்ன செய்யணும்? அமையணும். அப்போ குடும்ப வாழ்க்கை அமைஞ்சாதான் சந்ததி பெருகும். அப்போ குடும்ப வாழ்க்கை அமையாதவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் அமைய பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து, சிதறி போன பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே கிடைக்கல, எல்லாமே தோல்வியாற்று இருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். தாவீதுக்காக ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க. அப்போ அந்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் ஒரு திறக்கப்பட்ட நீரூற்றை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க சிஸ்டர். எந்த இடத்துல வனாந்தரத்தில் ஆகியோர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத இடத்துல, அங்க அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆகார் ஒரு பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கிறா, இந்த குழந்தை ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு. பக்கத்துல தான் துறவு என்ன செய்கிறது, நீர் ஊற்று இருக்கிறது. இவ கண்ணுக்கு அது தெரியல. இந்த பையனால போய் அதை என்ன செய்ய முடியல, தண்ணிய குடிக்க முடியல. 2 சூழ்நிலை யோசித்துடுங்க. ஆகார் கண்களுக்கு பக்கத்தில் ஒரு துறவு அல்லது ஒரு கிணறு இல்லாட்டி ஒரு நீரூற்றி இருப்பது அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருக்க துறவுல போய் தண்ணியை மோந்து குடிக்கிறதுக்கு தெரியவும் தெரியாது. சின்ன குழந்தை, அவன் சாக போறான். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கதறி அழும் பொழுது ஆண்டவர் ஆகாரின் கண்களை முதலில் திறந்தார். அவள் அந்த துறவை கண்டாள். ஹல்லேலூயா. அப்போ உன் குடும்பத்துல ஆண்டவர் ஒரு புதிய நீரூற்றை உண்டாக்க போகிறார். ஒரு திறக்கப்பட்ட நீரூற்றை உண்டாக்க போகிறார். இதுவரைக்கும் அது உங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் சத்துருவினுடைய வேலை.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அப்படியே மறைத்து வைத்து உங்களை கண்ணீரோடு வாழ வைப்பது சாத்தானுடைய வேலை. இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அந்த துறவு, அந்த நீர் ஊற்று இருக்கிற இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு பார்க்கும்படி உங்கள் கண்களை திறப்பார். உங்கள் ஆசீர்வாதம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, சாத்தான் உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது முக்கியமான காரியத்தை சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 27ஆம் அதிகாரம் 38ஆம் ஏசா தன் தகப்பனை நோக்கி, ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஏசா சத்தமிட்டு அழுதானா? இந்த சம்பவம் இங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும். ஏசா யாக்கோபு, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா தாய்க்கு பிரியமானவனா இருந்தான். ஏசாங்கிற வாலிபன் வேட்டையாடுகிற வல்லவன் யாருக்கு பிரியமானவனா இருந்தான்? தகப்பனுக்கு பிரியமான இருந்தான். கொஞ்சம் யோசிடுங்க. இந்த கடைசி நேரத்துல ஈசாக்கு சாகிற நேரத்துல முதல்ல யாரை தான் கூப்பிடுறான்? ஏசாவை தான் கூப்பிட்டு. அவன் கரடு முரடானவன் தான், முரடன் தான், வேட்டையில் தான் வல்லவன், அவன் காட்டுக்குள்ளே தான் கிடக்கிறான். வீட்டில் அப்பா அம்மாட்ட அவனுக்கு டச் கிடையாது. இந்த சின்னவன் மட்டும் வீட்டிலே இருக்கிறான். நம்ம குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளை அப்பா கூட ரொம்ப பெட்டா இருக்கும், ஒரு பிள்ளை அம்மா கூட ரொம்ப பெட்டா இருக்கும். நான் அதுக்கு தான் இந்த காரியத்தை சொல்ல வரேன். அப்போ அந்த தகப்பன் மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவனை கூட்டி ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான்? வாங்கிட்டான். ஏன்னா தகப்பனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. யாரு தன்னுடைய மூத்த மகன், யாரு தன்னுடைய இளைய மகன் என்று கூட தெரியாத அளவுக்கு அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டான். அவன் சந்தோஷமா வாங்கிட்டு போறான். பின்னாடி வர்ற ஏசுதா தான் கேட்கிறாரு, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா தகப்பனே? உம்மிடத்தில் இவ்வளவுதான் ஆசீர்வாதம் உண்டா? ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கூட உங்க பிள்ளையாக எனக்கு இல்லையா கேட்கிறான். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்பாங்க, ஸ்டார் எனக்காக என்ன வச்சிருக்கீங்க அப்பா? உங்ககிட்ட எந்த விதமான ஆசீர்வாதம் எனக்கு தர்றக்கு இல்லையா? அழுறான், பயங்கரமா அழுறான். ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நடக்க பாருங்களேன். ஏசாவும் யாக்கோபும் ஒருவர் பகைத்து கொண்டு என்ன செஞ்சிடறாங்க? பிரிஞ்சு போயிடுறாங்க. பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை வந்துடுது. நம்ம பெற்றோர்களுக்கு ஒண்ணு சொல்ல, 2 பிள்ளைகள் இருந்தாலும் 3 பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் எப்படி பார்க்கணும்? சமமா பார்க்கணும். நம்ம 2 பிள்ளைகளை வச்சுட்டு வேறுபாடு பார்க்க கூடாது. எங்க வீட்டுல 12 பிள்ளைங்க, 8 ஆம்பளை பையங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க. நீங்க எங்க பனஞ்சாருன்னு சொல்லுவீங்க, எங்க ஊர்ல திருநெல்வேலியில 14 சொல்லுவோம். அது ஒரு வீட்டுல போய் ஒரு தோட்டத்தில் போய் எங்க அப்பா வாங்கிட்டு சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வந்து அதை பங்கு போட்டு மோந்து குடிக்கிறதுல எங்களுக்குள்ள அப்படி ஒரு சண்டை. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, முதல்ல யாருக்கு கொடு? மோகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னோன்னு என் தம்பி எங்க அண்ணனுக்கு வந்து அரவலத்துக்கு வெட்டிவிட்டானுங்க இந்த கோபத்துல. எதுக்கு? அவ்வளவு பேர் நாங்க பசியா இருக்கிற இடத்துல யாருக்கு கொடு? இவனுக்கு கூட. எனக்கு மூத்தவனு இருக்கிறான், எனக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பசி தான். பிள்ளை முரட்டாட்டம் உள்ளவனா தான் இருப்பான், ஒரு பிள்ளை தப்பு செய்யறவனா தான் இருப்பான், ஒரு பிள்ளை படிப்பான், ஒரு பிள்ளை படிக்க மாட்டான், ஒருத்தன் ஊரை சுத்துவான், ஒருத்தன் வீட்டுக்குள்ள அடங்கி இருப்பான். ஊரை சுத்துறவன், முரட்டாட்டமா இருக்கிறவன், படிக்காம இருக்கிறவனை தான் நீ அதிகமாய் நேசிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் உன் பிள்ளையா நீ என்ன செய்யணும்? மாற்றணும். உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளை தானே சிஸ்டர், உங்க வயிற்றுல பிறந்தது தானே, உங்க குடும்பத்துல பிறந்தது தானே. உன் பிள்ளை தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டனா நீ தான் அவன் சாகுறதுக்கு வழியை உண்டு பண்ணி கொடுக்கற. அவன் அழிந்து போறதுக்கு வழியை நீ தான் உண்டு பண்ணி கொடுக்கற. அந்த பிள்ளை மேல கருணை கொண்டு, அந்த பிள்ளை மேல அன்பு கொண்டு பாவிகளை நேசிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எந்த செஞ்சிருக்கலாம், பெற்றிருக்கலாம். இப்படியே சொல்லிட்டே இருந்தான்னா அந்த பிள்ளை அப்படியே மழுங்கி நாசமாவே போயிருவான். அவன் மனசுல தெரியும், அவனுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்காங்க, நமக்கு என்ன செய்யல, தரல. அவனுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம தரல. அப்போ அது ஒரு பகையை என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? மனசுக்குள்ள என்ன வந்துட்டு இருக்கும்? பகை வந்துட்டு இருக்கும். பைபிள் சொல்லுது, எந்தாவது ஒரு நாள் ஏசா என்ன செய்வான்? அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இருவரும் அழுதார்கள். இப்ப பாருங்களேன், சூழ்நிலை கதவை போட்டுமா, சூழ்நிலைகள் மாறுறத பாருங்களேன். அதுக்கு முந்தைய ஒரு வசனம் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும்
உன் தம்பியினுடைய நுகம் உன் கழுத்து மேல என்ன செய்யும்? இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம். இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, அழுகையின் காலம் என்ன செய்து விட்டது? முடிந்து விட்டது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் 2 பேரை ஒன்று சேர்த்தார். ஒருவரை ஒருவர் கழுத்தை கட்டிப்பிடித்து என்ன செய்தார்? முத்தம் செய்து அழுதார்கள். சமாதானமா பிரிஞ்சாங்க. ஏசாவுக்கு யாக்கோபு தம்பி நிறைய கிஃப்ட் கொண்டு போயிருக்கிறான். வேண்டான்னு சொல்றான். வேண்டாம், எனக்கு எல்லாமே என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன்னா அந்த தகப்பன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீ மலை வாசஸ்தலங்களை தான் வாசம் செய்வ. இவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் வேற, இவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் வேற. சம்பவங்களை தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோபு வாழ்க்கையில முன்னேறதுக்கு பெரிய கஷ்டத்தை என்ன செஞ்சா. நம்ம கூட கோபத்துல, இது நேச்சர், சடக்குன்னு நம்ம என்னாவது நினைச்சிடும், வார்த்தை வச்சிடும், விளங்கவே மாட்டால நீ அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடும் சொல்லிவிடுவோம். விளங்கவே மாட்டான்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. என் பிள்ளை இப்படிதான் நாசமா தான் போவான்னு சொல்றதுக்கு பெத்தவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலன்னா யாருக்குமே குழந்தை உண்டாகாது. அப்ப தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தையை சபிப்பதற்கு நீ யார்? தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தையை கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. சபிக்க கூடாது, சபிக்க கூடாது. இன்னிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் முழங்கால் போட்டு, ஆண்டவரை என் மகன் ஒரு பயங்கரமான குடிகாரனா இருக்கிறான், இல்லை என் மகன் அடங்க மாட்டேங்கிறான், ஆண்டவரே அவன் வழிகளே வித்தியாசமா இருக்குது, நீங்க தான் எதற்கு என் பிள்ளைகளுக்கு காப்பாற்றும் உதவி செய்யுங்க. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட குழந்தைகளை கர்த்தர் மனமாற செய்து ஆசீர்வதித்து உங்கள் கையில நல்ல பிள்ளைகளை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கடைசியாக நாம் வாஸ்து முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது தன்னுடைய சகோதரிகளோடு தோழிகளோடு சேர்ந்து இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதை, நொறுக்கப்படுவதை கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாங்க. அழுது கொண்டிருந்தார்களாம், அழுது கொண்டிருந்தார்கள். அந்த அழுகையை மாற்றவே முடியல. எப்படி பொறுக்க முடியும்? தன்னுடைய மகன் இயேசு எல்லாராலையும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொலை செய்வதற்கு கொண்டு படுவதை எப்படி எந்த தாயால் பொறுத்திருக்க முடியும்? சகோதரியே, நான் வேலூர்ல பத்திரிகையில வேலை பார்க்கும் பொழுது ஒரு கேஸ்ல ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. வேலூர் நார்த் ஸ்டேஷன்ல நான் ரிப்போர்ட்டிங் எடுப்பதற்காக அங்கே போயிருந்தேன். அப்ப அந்த பையனை உள்ள வச்சு போலீஸ்காரங்க வெளுன்னு என்ன செஞ்சு விட்டாங்க, வெளுத்து விட்டாங்க. ஆனா வெளியே வந்திருந்த அவங்க அம்மா ஓடி வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்த, ஐயா என் மகனை என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க. அந்த அடிய நான் என்ன செஞ்சு குறுக்க வந்து விழுறாங்க போலீஸ்காரங்க அடிக்கும் பொழுது. போலீஸ் அடி நிறைய பேருக்கு தெரியாது, லத்தி சார்ஜ் எப்படி இருக்கும், இந்த ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. அப்ப அந்த வேதனை, தன் பிள்ளை படுகிற வேதனையை நான் வாங்கிக்கிறேன். அவன் குற்றவாளி தான், அவன் அக்யூஸ்டு தான். ஆனா அவனை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, சீக்கிரம் உள்ளவங்கம்மா அவனை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட அந்த தாய் போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களுடைய அதுக்கு கிடைத்த தண்டனைகள் எல்லாவற்றையும் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். தன் மீது ஏற்றுக்கொண்டுதான் சிலுவையிலே தடுப்பட்டு இந்த அன்புக்கீடா, இந்த விந்தையான அன்புக்கீடா எந்த காணிக்கையை நான் செலுத்த போகிறேன் ஆண்டவருக்கு? பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்க சுமந்துட்டாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். சிலுவையிலே சுமந்தனால இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்துட்டாருங்க. இன்னைக்கு யார் யார் சரீரத்துல வியாதி இருக்கோ, இன்னைக்கு வியாதியிலிருந்து, அந்த கண்ணீர்லேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறாரு. யார் யார் பிள்ளைகளுக்காக இந்த நாளில் நீங்க ஜெபிக்க வந்திருக்கீங்களோ, அந்த பிள்ளைகள் நிமித்தம் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் மாற்ற போகிறார். எந்த பெண் பிள்ளைக்காக, எந்த பையனுக்காக நீங்க இப்ப ஜெபிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ, அதை மனசுல வச்சுட்டு இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும். ஆண்டவர் நமக்காக சிலுவையில சிந்தின இரத்தத்தினுடைய நன்மை தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அந்த அன்புக்கீடா என்ன காணிக்கை நாம் செலுத்த போகிறோம்? என்ன அப்படியே நம்ம ஆண்டவரத்தை கொஞ்சம் ஒப்பு கொடுப்போம். முடிக்க போகிறோம், அப்படியே ஒப்பு கொடுப்போம். இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை தேடுவேன். இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன
என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. பிரியமானவர்களே, கடைசியா ஒரே லைன்ல முடிச்சிடுறேன். ஒரு தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தான் சொன்னார். இங்க இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, லைவ்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்கள் குடும்பத்தில் அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன். இனி உங்கள் குடும்பத்தில் அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. பைபிள் அழகாக சொல்லுகிறது, தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். நம் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், நம் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர். ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்வீங்க, கர்த்தர் என் அழுகையை மாற்றினார், கர்த்தர் என் கண்ணீரை துடைத்தார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே இனி என் வாழ்க்கையிலே அழுகை என்பதே கிடையாதுன்னா உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். நான் வாசித்த சங்கீதத்தில் அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கை வாழ்க்கையிலே ஒரு புதிய துறவை, புதிய நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி என் பிள்ளைகளையும் என்னையும் காப்பாற்றப் போகிறார், என் சந்ததியை பெருக பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஜெபத்தோடு நாம் எழுந்திருக்க போகிறோம். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் இது. எல்லாரும் எங்களோடு சேர்ந்து ஜெபத்தில் நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் தான், ஒரு சில நிமிடங்கள் தான். பிரியமானவர்களே, என் கண்ணீர் என்னைக்கு மாறும், என் வேதனைகள் என்னைக்கு மாறும் என்று சொல்லி நீங்க இந்த நாள்ல வந்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப அன்பா கேட்கிறேன், உரிமையோடும் கேட்கிறேன். எந்த விஷயத்துல நீங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களோ அதை மறக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானும் உங்களை மாதிரி தான். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்கம்மா. தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க, தாம்பரத்திலிருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு மனப்பாரத்தோடு இல்லை, எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவள் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியெல்லாம் நான் அவளை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. நீங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கும்படி ஒப்பு கொடுப்போமா? சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே, உம் சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். அன்பாக என்னை ஏற்றுக்கொள்ளுமே, ஜீவன் அன்பாயும் துடைத்திடுமே, மகிழ்வோடு உம்மை துதிப்பேன். கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோ, கண்ணீர் என்று மாறுமோ,
ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை காண்பவரே, எங்களை விசாரிக்கிறவரே, எங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற இறைவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். இதோ உம்முடைய சிலுவையின் அண்டையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். அப்பா, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் சவுக்கடிகள் மூலமாக வாங்கி கொண்டீர், இரத்தம் சிந்தினீர். எங்களுக்கு மீது விழுந்த சாபங்களை முள்முடியிலே ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, எங்களுக்காக இருதயத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டீர். ஆண்டவரே, ஓ எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை. ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் எங்களுக்காக பட்டீர். இதோ மரியாள் தன்னுடைய பிள்ளைக்காக அழுது கொண்டிருந்த பொழுது இயேசுவே அந்த சிலுவையில இருந்து மரியாளை பார்த்து சொன்னீர், தாயே இதோ ஒரு மகன் என்று சொல்லி யோவானை ஒரு மகனாக கொடுத்தீரப்பா. மகனே இதோ ஒரு தாய் என்று சொல்லி தன்னுடைய தாயை இன்னொரு மகனுக்கு தாயாக மாற்றினீர். அதே போன்று இந்த நாளிலே ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, தாயினுடைய வாழ்க்கையிலே, தகப்பனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கண்ணீர்கள் வேதனைகளை மாற்றி இதோ உன் சுகமான தாய், இதோ உன் சுகமான தகப்பன், இதோ மனமாறிய உன்னுடைய மகன் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கப் போகிறீர். ஆண்டவரே, யார் நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாய்? என்ன காரணத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, உன் சுகத்திற்காக, உன் தேவைக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, உன்னை சுற்றி இருக்கிற கடன் பிரச்சனைக்காக, சுற்றிலும் இருக்கிற உன்னுடைய சகோதர சகோதரனுடைய நெருக்கடிக்காக விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்து கதறி கொண்டிருக்கிறாயா? இன்று வரை நிம்மதி இல்லையே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நாட்களிலே எதை இழந்து நீங்கள் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எந்த காரியத்து நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த துக்கத்தை ஆண்டவர் அப்படியே எடுத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். என்ன காரணத்தினால் சகோதரி நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த மகனுக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, எந்த மகளுக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, அந்த கண்ணீருக்குரிய காரியங்களை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்கள் சந்ததியை பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல, மனம் மாற நான் மனு புத்திரனும் அல்ல, நான் சொன்னதை செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவர் நிர்மூலமானதை கட்டுகிற தேவன், பாழானதை பயிராக்குகிற தேவன், வனாந்தரத்தை வயல்வெளியாக்குற தேவன் உங்கள் குடும்பத்தையும் வளமுடன் நலமுடன் வாழ வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பாள்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி நீ அழுது கொண்டிராய் சொல்லுங்க.
இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.